யாழ்ப்பாணத்திலே மலிவு விலையில் ஆடைகளா ஆமுறவிலே யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சதீஷ் டெக்ஸ்டைல்ல தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். ₹1000 ₹2000 வரைக்கும் இந்த உடுப்புகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ₹1400 பெறுமையான உடுப்புகள் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் எல்லாம் ₹2000 பெறுமதியான ஜீன்ஸ்கள் தான் தற்போது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே மலிவு விலையில் ஆடைகளா ஆமுறவிலே யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சதீஷ் டெக்ஸ்டைல்ல தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இங்க பார்த்து சொன்னால் மிகவும் குறைந்த விலைகளிலே ஆடைகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடைகள் என்னென்ன விலைகள் என்று சொல்லி அவர்கள் கேட்டறிந்துள்ளவும் பாருங்கள். யாழ்ப்பாணம் பொன்னாலை ரோட்டிலே அமைந்துள்ள சதீஷ் டெக்ஸ்டைல் தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இங்க பார்த்து சொன்னால் மலிவான விலைகளிலே ஆடைகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடைகள் என்னென்ன விலைகள் அது தொடர்பாகத்தான் இந்த காணொலிகளை பார்வையிட போறீர்கள். மிகவும் அலங்கரிக்கப்பட்டு இந்த பொம்மைகளுக்கெல்லாம் நல்ல அலங்காரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அலங்காரத்தை பாருங்க. இதிலெல்லாம் நல்ல அலங்காரம் பொம்புலையிலெல்லாம் நிற்கின பாருங்க. எப்படி நல்ல மிகவும் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பெண்கள் ஒரே ஆடைகளுடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு சிறுவர்களும் இங்கால ஆடைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். மற்றோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. டெக்கரேஷன் நல்ல அழகுபடுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உடுப்புகளெல்லாம் கூடுதலாக விற்பனை செய்து கொண்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் ஜோடியல் உடுப்புகள் விற்பனை செய்கிற மாதிரி ஒரு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இன்னும் பார்த்து சொன்னால் மிகவும் பெறுமதியான பொருட்கள் எல்லாம் உடுப்புகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சாரங்கள் எல்லாம் மிக ஒஃபர் அடிப்படையிலே மிக குறைந்த விலைகளிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நாங்கள் போகிறோம். உள்ளுக்கு முதல் பார்த்தீங்கன்னா வெளிப்புற பகுதியிலேயே கூடுதலான உடுப்புகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. தீபாவளி தினத்தின் முன்னிட்டு பெண்கள் ஆண்கள் என கூடுதலான உறவுகள் தற்போது அந்த ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் உரிய ஆடைகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறார். மிக பெறுமதியான ஆடைகள் இங்கு கூடுதலாக குவிந்திருக்கு என்று சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கூடுதலான உடுப்புகள் இங்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்குரியதான சட்டைகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கலர்களில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. பாருங்க, இதெல்லாம் ஒரு ₹1500 பெறுமதியான ஆடைகளை தான் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பெறுமதியான ஆடைகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மேலே பெண்களுக்கான ஆடைகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ₹10,000 பெறுமதிக்கு இந்த ஆடைகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான உடுப்புகள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்களுக்கான ஆடைகள் எல்லாம் இங்கே கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உடுப்புகள் பாருங்க. உள்ளுக்கு அப்படியே பூவா அப்படி 2 லைனாக அந்த ஆடைகளை வச்சிருக்கிறார்கள். கூடுதலான மக்களும் தற்போது வந்து அந்த ஆடைகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் பெண்களுக்கான ஆடைகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு பாகமாக பிரிக்கப்பட்டு ஆண்கள் பெண்களுக்கான ஆடைகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஆடைகள் பிரியாக்களுக்குரியதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கலரில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது பாருங்க. நல்ல மிகவும் பெறுமதியான ஆடைகள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மானிப்பாய் பகுதியில் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் இந்த எங்கள் யாழ்ப்பாணம் தான் சென்று இந்த ஆடைகளை கொள்வனவு செய்யணும் வண்டியில் இந்த மானிப்பாய் பகுதியிலையும் சேர்ந்து ஆடைகளை கொள்வனவு செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றது பாருங்க. நல்ல கலரில் உடுப்புகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது பாருங்க. இது அந்த புதுசாக வந்த உடுப்புகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இது பெண்களுக்குரிய சட்டைகள் ஒரு விதமாக அந்த கலர்களில் எடுத்து விடுறாங்க. இவ்வளவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹1400 பெறுமதியான உடுப்புகள் தான் இங்கே
பெண்களுக்கான 1400 உடுப்புகள் தான் இப்போ நாங்கள் இப்போ காட்டியிருக்கிறோம். நல்ல ஒரு டிசைனில் கலர்களில் இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வேறு வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவர்கள் நல்ல மலிவான விலைகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நல்ல உடுப்புகள்லாம் விற்பனை செய்கிறார்கள். இதில் பார்த்து சொன்னால் பெண்களுக்கான ஆடைகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பார்த்து சொன்னால் 1400 பெறுமதியான உடுப்புகள். தற்போது புதிதாக வந்த டிசைனான உடுப்புகள் எல்லாம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1400 பெறுமதியான ஆடைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார். மிக பெறுமதியான உடுப்புகள் இப்படியே அந்த உலகம் 1400 பெறுமதியான உடுப்புகளை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது, டிசைனாகவும் இருக்கின்றது. பாருங்க, எடுத்துக்காட்டம் பாருங்க, இதெல்லாம் 1400 பெறுமதியான உடுப்புகள் பாருங்க, நல்ல கலர்களில் இருக்கின்றது. இதில் பார்த்து சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கான ஆடைகளானது விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்துடன் பார்த்து சொன்னால் இந்தியாவில் துணிகளும் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது ஆடைகள் துணிகள் எல்லாம் கூடுதலாக வருகை தந்திருக்கின்றது. மேலே பார்த்து சொன்னால் இந்தியாவில் உடுப்புகள் துணிகள் எல்லாம் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. மேலே பார்த்து சொன்னால் பெண்களுக்கான ஆடைகளானது மிகவும் குறைந்த விலைகளிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இந்த உடுப்புகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக கூடுதலான பெண்கள் வருகை தந்து தற்போது இந்த ஆடைகளை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கீழே கூடுதலான உடுப்பு குவியல் என்று தான் சொல்லலாம். அப்படி உடுப்புகள் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எவ்வளோ உடுப்புகள் பாருங்க, மேலே ஒரு டிசைனில் கலர்களில் இந்த உடுப்புகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அதே மாதிரி கீழேயும் அந்த உடுப்புகள் எல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கின்றது பாருங்க. இதில் எல்லாம் உடுப்புகள் நல்ல மிக மலிவான விலைகளிலே 1000-2000 ரூபாய்க்கெல்லாம் இந்த உடுப்புகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான உடுப்புகள் பாருங்க, இப்படி உடுப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அதோட மேலேயும் புதுசாக வந்த உடுப்புகள் கவுனுகள் எல்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. நல்ல பெறுமதியான உடுப்புகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஆண்கள் பெண்கள் என்று பாருங்கள், தீபாவளி தினத்தை முன்னிட்டு உடுப்புகள் எல்லாம் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டு உடுப்புகள் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக வருகிற அந்த உடுப்புகள் எல்லாம் சுத்தம் புதிதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் 2000 ரூபாயிலிருந்து நீங்கள் வந்தால் இந்த 1000 ரூபாய்க்கு இந்த உடுப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கான ஷர்ட்டுகள் எல்லாம் எக்ஸல் ஷர்ட்டுகள் எல்லாம் விற்பனை செய்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் ஷர்ட்டு பாருங்க எப்படி இருக்கின்றது. இதெல்லாம் புதுசாக வந்த ஷர்ட்டுகள் புல் கையில் இருக்கு, அரை கையில் எல்லாம் இருக்கின்றது. இதில் ஒவ்வொரு கலர்களிலும் இந்த ஷர்ட்டானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்தீங்க சொன்னால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு வந்தால் நல்ல ஒரு கலர் உடுப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்க சொன்னால் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் பெறுமதியான ஷர்ட்டுகள் எல்லாம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1500 ரூபாய் கொண்டு வந்தால் நீங்கள் இந்த உடுப்புகளை மிக குறைந்த விலைகளிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ஷர்ட்டுகள் இதெல்லாம் 1500 2000 ரூபாய் பெறுமதியான உடுப்புகளும். ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீன்ஸ் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இதெல்லாம் ஒரு ஜீன்ஸ் என்ன விலை? 2000. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜீன்ஸ் எல்லாம் 2000 ரூபாய் பெறுமதியான ஜீன்ஸுகள் தான் தற்போது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. எப்படி ஜீன்ஸுகள் எல்லாம் இதெல்லாம் நல்ல கொட்டன் துணிகள் நல்லதானே துணிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்படி நல்ல கூடுதலான உடுப்புகள் எல்லாம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி உடுப்புகள் போட்டோவில் ஒரு பந்தல் மாதிரி போட்டு தான் இந்த உடுப்புகளை எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி தான் உடுப்புகள் எல்லாம் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களுக்கான கூடுதலான ஆடைகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கூடுதலான உடுப்புகள் விற்பனையாகும் சதீஷ் டெக்ஸ்டைல் உடுப்பு கடை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடையில் உடுப்புகளை பாருங்க எவ்வளோ உடுப்புகள் குவிந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் வந்தால் மிக குறைந்த விலைகளிலே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.